நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. விசுவாச ஆண்டு ஆடி மாதம், அதாவது தேய்பிறை சப்தமி அன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தோம்னா 17/7/2025 16/8/2025 வரை ஆக 31 நாட்கள் இந்த ஆடி மாதம் வர்றது. இந்த ஆடி மாதத்து வர்றது இது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள். கடக சங்கராந்தி அங்கே தை மாதம் ஸ்டார்டிங்கில் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர். இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் உள்ள அத்தனை மாரியம்மனுடைய ஆலயத்திலையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும். ஆடி மாதத்துலேயே எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க, அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த விசேஷங்கள்லாம் கடந்துக்கோங்க. முன்னோர்களுடைய தர்ப்பணம் தேதி தெரியல, இறந்தவர்களுடைய திதி தெரியல, நாள் தெரியல, நட்சத்திரம் தெரியல, ஏதோ தப்பு நடக்கு, என்னுடைய மூதாதையர்களுக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆடி கிருத்திகை. ஆமாம், அது இல்லாமல் கருட பஞ்சமி பெருமாளினுடைய ஆலயங்களில் பண்ணுறது. விவசாயத்திற்கு சார்ந்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அதுமாரி ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம். ஆடிப்பெருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூரம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறது. மணமகன் மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புதல். ஆமாம், இந்த நிகழ்வுகளும் நடக்கும். நம்ம திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு, அதாவது பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, 12 ராசிக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் பல யோகங்கள். ஏற்கனவே கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சரின் இருக்கார், மூலத்திரிகோணமாக இருக்கார். அப்போ ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த கும்பராசி நண்பர்கள் எல்லாமே தேடுகிறார்கள், அத்தனையும் பொருளை தேடுகிறார்கள், குடும்பத்தை தேடுகிறார்கள், எல்லாமே தேடுறாங்க. கிடைக்குதா கிடைக்கலையா? கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் காபந்து பண்ணப்படுவீர்கள். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. காபந்து பண்ணிவிடுவோம் உங்களை கடவுள். எந்த சூழ்நிலை அடிமட்டத்துக்கு போனாலும் உங்களை காபந்து கொண்டு வந்து எடுத்து விட்டுருவோம். அதில் ஒன்றும் கவலையே வேணாம் உங்களுக்கு. ஆமாம், குடும்பத்தில் சில குழப்பங்கள் தாண்டவம் ஆடுது. ஆமாம், 2ல் சனி உட்காந்துட்டு குடும்ப தனஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துட்டுருக்கார். குருவோட இடத்துல சனி போகிறதுனால தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் குரு பார்க்கறதுனால நம்ம தப்பிக்கலாம். அதுக்கு உண்டான பரிகார கிரகமே குரு தான். அந்த பரிகாரத்தை அவர் பண்ணிட்டு இருக்கார், கவலைப்படாதீங்க. குரு சுக்கிரனுடைய தொடர்பு, அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் போகிறாரு, சூரியனோடு புதன். அப்போ என்ன நடக்குது? புத்திரத்துக்காக கடன் ஏற்படுது, பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்காக கடன் ஏற்படுது, பிள்ளைகளுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுன்றதுக்காக ஏதாவது கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்து நம்ம ராசியை பார்க்கறது அநேக பாக்கியம், பெரிய வெற்றி. ஆமாம், இந்த காலகட்டத்தில் நிறைய காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள், விதிமீறல்கள் திருமணங்கள் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நடந்து தான் இருக்குது. ஆமாம், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் போகிறது, நிறைய ரோலிங் நடக்கும் உங்களுக்கு. 6-8 தொடர்புகள்லாம் வரும்பொழுது விற்பனை செய்வது, வாங்குவது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆமாம், விற்பனை ஆகாத சொத்துக்கள் இப்பொழுது விற்பனை ஆகும். ஏதாவது வம்பு வழக்குகள், அசிங்க அவமானங்கள் எல்லாமே தேடி வரும். இதெல்லாம் வந்துடும். சும்மா இருக்கிறச்சு நம்மாண்டு ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமத்துக்கு போகிறதுனால, புதனுடைய இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக பத்திரம் சார்ந்த விஷயங்கள், புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், ரோலிங் பர்சனாலிட்டி,
அப்போ தவணை முறையில் பொருட்கள் கொடுக்குறவங்க, வட்டிக்கு விடுறவங்க, சீட்டு கட்டக்கூடியவர்கள், சீட்டு பிடிப்பவர்கள், இது எல்லாமே உங்களுக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்து தான் தீரும், கொடுக்கத்தான் செய்யும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆமாம். உத்தியோகஸ்தானம் பலம் பெறும். ஏதாவது கடனுடன் வாங்கியாவது உத்தியோகத்தை பலப்படுத்துறீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆமாம். சூரியனுக்கு 5ஆம் இடம் எப்பொழுதுமே வளர்ச்சி. என்ன விதி மதி கதி, நம்ம கதி தான் இப்போ பார்க்குறோம். நம்ம மந்த்லி பலன் சொல்கிறோம் அப்படின்னா அது கதியை வச்சு தான் சொல்கிறோம். நம்ம சூரியனை மையப்படுத்தி தான் உங்களுக்கு பலன் சொல்லின்னு இருக்கோம். பொதுவாகவே அது பொது பலன், ராசியினுடைய பலன்களை அதை சொல்கிறோம். தனித்துவமாக நீங்கள் ரிடக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலனை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 30% 35% இது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. நண்பர்களே பார்த்திங்கன்னா நிறைய சிரமங்களை தருவாங்க, நிறைய சிரமப்படுவாங்க. ஆமாம், நம்மளே போய்ட்டு ஒரு உதவி கேட்கலான்னு போகிறோம், அவங்களே நம்மக்கிட்ட திருப்பி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் உதவிகள் பொழுது கிடைப்பது என்பது அரிதான விஷயம். தள்ளி போகும், ஆனால் உதவிகள் கிடைக்கும், தள்ளி போகும். ஆமாம். வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனம் வேண்டும். ஆமாம், வண்டி வாகனத்தெலாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போகணும். ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது, பாதுகாப்பாக போகணும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஆமாம். அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், ஏற்கனவே எனக்கு வலிப்பு மாதிரி இருக்குது சார், கால் நரம்புலாம் இழுத்துக்கும், படுக்கும்போது கால்களெல்லாம் இழுத்துக்கும், சிறு நரம்பு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கவங்க எல்லாமே மருத்துவத்தோடு கரெக்டாக இருந்துக்கணும், கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடாது. ஏன்னா செவ்வாய் பகவான் அந்த பாகத்தில் போகிறதுனாலையும் 6-8 பண்ணுறதுனாலையும் இன்னொரு விஷயம் நடக்கும். இங்கே வியாதிகள், வழக்குகள், கடன்கள் இதெல்லாம் தாண்டவமாகிறத காட்டிலும் ஏதாவது வந்து திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. 6-8 பாவங்கள்லாம் நடக்குது அப்படின்னா டாக்டரேட் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், படிப்பில் ஒரு விஞ்ஞானத்துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், அப்போ புதிய புதிய சாஃப்ட்வேர்கள், கண்டுபிடிப்புகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் உங்களுடைய துறைகளில் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் சரியாக நடக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், பெரிய பெரிய ஆளுங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஆமாம். இப்போ 2 பாயிண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று, பெரிய நபர்களினுடைய பாராட்டுகள் கிடைக்கும், இல்லை பெரிய நபர்களால் உங்கள் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் நடக்கும். இந்த 2 ஆப்ஷனில் தான் இப்போ போகும். அது எந்த ஆப்ஷனில் உங்கள் ஜாதகங்கள் இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் வாயடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்களுக்கு சற்று மதிப்பு குறைவாகத்தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இந்த 2ஆம் இடத்துல சனி போகிற வரைக்குமே நம்மளுடைய பேச்சுக்கள் எடுபடாத வண்ணம் தான் இருக்கும். நிதி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கணக்கு போட்டு நீங்கள் இப்போலாம் வேலை பார்க்கணும். ஒரு 500 ரூபாய் நீங்கள் மாற்றி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி செய்யணும். நீங்கள் நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும், இப்படி வரும், அப்படி வரும்னு ஏதோ ஒரு மனக்கணக்கு போட்டு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க. அதில் கவனமாக வேணும். கொஞ்சம் பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட் கிடைக்காதப்ப சில ஆசைகளை நாம் குறைத்து கொள்ள தான் வேண்டும். குடும்பத்தோடு சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும். அப்போ தான் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் காமெண்ட் பண்ணுவார், என்னை கேட்காம நீ செஞ்சு பற்றியா, நீ அனுபவப்பட்டு படி அப்படின்ற மாதிரி அவங்க பேச்சுக்கெல்லாம் இல்லாத வண்ணம் நீங்கள் அதை பார்த்துக்கணும். பரவாயில்லப்பா, செய்யும்போது அப்பா நம்மளை கேட்டார், அம்மா நம்மளை கேட்டா, பிள்ளையாண்ட நம்மளை கேட்டான் அப்படின்னும் போது நாம் தான் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ஏதோ நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அது போயிடணும். அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே அது வந்துடும். ஆமாம். விதவை பெண்களுடைய தொடர்பு இப்பொழுது உங்களுக்கு பெரிய அசிங்கங்களையும் அவமானங்களையும் தரும். ஆமாம், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மன சஞ்சலங்கள் படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம். ஆமாம். அப்போ பெண்களுக்கும் அதே நிலை தான். இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அதை பார்க்குறவங்க அது மாதிரி புரிஞ்சுக்கணும். பெண்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா நமக்கு தான் சொல்கிறா, நம்ம ராசிக்கு தான் சொல்கிறா அப்படின்ற மாதிரி விஷயத்தை எடுத்துக்கணும். ஒரு ஆண்களுக்கு மட்டுமே சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பயணிச்சுன்னு இருக்கார். அப்போ செவ்வாய் அதுலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறார்.
அப்போ உங்களுடைய 3ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு போகும்போது டீனேஜ் பெண்கள் எல்லாருடைய கற்பு பாதிக்கப்படும். ஆமாம், கற்பு பாதிக்கப்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டிங்க அப்படின்னா, என் பாய் ஃப்ரெண்டு தான், என் பெஸ்டி தான், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் பேசுவோம், ஒன்றா தான் பழகும், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவறு இல்லை, ட்ரெண்டிங் தான் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கை நரகமாகி போயிடும். ஆமாம், நிறைய அசிங்கங்களும் அவமானங்களையும் சட்ட சிக்கல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாளாக இருந்தக்கூடிய குழந்தை பேறு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான வார்த்தை கிடைக்கும், சந்தோஷம் அளிக்கும். ஆமாம், புத்திரத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், புத்திரத்தால் யோகம் கிடைக்கும். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சார், 6 வருஷம் ஆகுது சார், 3 வருஷம் ஆகுது சார், குழந்தை இல்லை சார் அப்படின்னுக்குள்ளே அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்து கொள்ள எப்பொழுதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவாதிபதி அம்பாள் உங்கள் ஊரில் உள்ள மாரியம்மனாக இருக்கலாம், செங்கேணி அம்மனாக இருக்கலாம், அப்போ பச்சைவாழி அம்மனாக இருக்கலாம். இந்த மாதிரி பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.